ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் ப்ரொமோ 1 வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு. அதை பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ரொமோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தர்சிகா அவர்கள் வந்து உள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் பேபி நானே அப்படின்ற மாதிரி நீங்கள் பாருங்கள், குறும்பு பிடிச்சவங்க நம்ம இந்த பாட்டை போடுறாங்க. விஷால் படத்தில் 3 பேர் ரூட் விடுவாங்கள்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தி வந்து ரொம்ப மாடர்னாக இருப்பாள். ஸோ அந்த பாட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அன்சிதா வரும்போது ரங்கா 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 நீ போடுவாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ தர்ஷிகா உள்ளே வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக விஷால் கிட்ட வந்து பல்ல இழிக்கிறது அப்படிங்கிறது தான் செம்ம ஃபன்னான மூமெண்ட்டு. ஏன்னா வெளியே கொடுத்த இன்டர்வியூவில் என்னென்னலாம் பேசிட்டு அவன் எனக்கு கூட இல்லை, அவ்வளோதான் ஃபீலிங்ஸ் மட்டும்தான், எனக்கான ஃபீலிங்ஸ் தான், விட்டுருங்க, அவர் பண்ணது அப்படின்னா எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் உருட்டிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ விஷால் தான் எனக்கு தெய்வ மகன், தங்க மகன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ட்ராமா பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து ரவீந்தர் கேட்க தான் செய்வார். ஸோ அதுதான் வந்து கேட்குறாரு. உள்ளே வந்தோடனே நீங்கள் இப்படி பேசினது தப்புனா அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக விஷால் கிட்டே கேட்குதோ இல்லையோ, ஸ்ட்ரெயிட்டாக ரவீந்தர் கிட்ட வந்து கேட்குது. என்னடா அது புதுசாக இருக்குது, இந்த லிஸ்ட்லேயே நமக்கு இல்லையே அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. ஸோ வந்து கேட்கும்போது ரவீந்தர் வந்து இல்லையம்மா நீ வெளியே கொடுத்தது அப்படி தான் இருந்துச்சுன்னொடனே அதை விட நீங்களே அசம்ஷன் பண்ணிக்கிறீங்க என்னோடனே, இல்லை எனக்கு அப்படி தான் இருந்ததுனோடனே டோன்ட் எவர் கம் இன் மை அப்படி இப்படின்ற உடனே என்ன கம் இன் மை, நானும் அப்படி தான் பேசாமல் நீ வராது என்கிட்ட பேசுகிற அக்யூஷன் வைக்காது அப்படின்றது. நீங்களும் அதை பற்றி பேசக்கூடாதுன்னொடனே நீங்களாம் ட்ராமா போடுறது எனக்கு தெரியுது அப்படின்னா, ட்ராமாலாம் அப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரே ஓட்டமாக ஓடிடுச்சு. நிற்க கூட இல்லையே, அப்படியே தூக்கி ஓடிடுச்சு அப்படின்றது தான். ஸோ பார்த்தவரைக்கும் நமக்கே வந்து ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருந்தது, என்னடா அது அப்படின்ற மாதிரி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பண்ணவனை கேட்பாளா, அதை விட்டு சொன்னவனை போய் கேட்குறா அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீலு. ஸோ நீங்கள் இதை பார்க்குறீங்க அப்படிங்கிற சொல்லுங்கள். ஏன்னா உள்ளே இருக்கும் பொழுது ஒரே வாரத்தில் அவனை யூஸ் பண்ணி கழட்டி போட்டு அடுத்து வந்து உடனே அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அஞ்சு போனோடனே சவுண்டு போனோடனே ஜாக்கு அப்படின்னு சொல்லி மாற்றி இவன் தாவிட்டு கிடைக்கான். உள்ள ஒரு கேமு, கேவலமான ஒரு டர்ட்டி கேமு. அவனை வந்து சொல்கிறதுக்கு துப்பு கிடையாது. இங்கே வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்படி பண்ணேன் வெளியே, நீங்கள் சொன்னது தப்பாக இருக்கா இல்லையோ அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப நமக்கு எவ்வளோ காண்டாக இருக்கும். நல்லா ரவீந்தர் கேட்டு விட்டாப்புல, என்னம்மா நீ அப்படின்ற மாதிரி கேட்டு விட்டாப்புல. ஸோ இப்படி தான் வந்து பண்ணணும். ஏன்னா சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் பட்டாலும் வாழ்க்கையில் திருந்தவே மாட்டாங்க. உங்களுக்கு புரியுதா சொல்கிறது? ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து சொல்லியும் அவ்வளோ தூரம் இந்த ஷோவை பார்த்தோம், இன்னமும் வந்து விஷால் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அது கூட சுற்றிட்டு இருக்கு பாருங்க. வந்து அடுத்து அஞ்சு வந்தானா அவன் வந்து போயிடுவான். அப்போ இது திருந்தாது அப்படிங்கிறது க்ளீனாக தெரிஞ்சு போச்சு. இன்னொன்று நான் ஒன்று சொல்லவா, தர்ஷிகா வந்து இதை கண்டென்ட்டாக தான் பண்ணிச்சிங்க அப்படிங்கிறது முழுக்க உண்மையான விஷயம். நான் வந்துச்சு ஃபீலிங்ஸ்லாம் வந்து சும்மா வந்து உருட்டு கதை, சரியா? கண்டிப்பாக வந்து அவன் மேலே வந்து ஒரு ட்ராவல் பண்ணால் ஒரு லவ் மாதிரி கவின் லாஸ்லியா மாதிரி கடைசி வரைக்கும் போயிடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துச்சு. ஆனால் அவன் 5வது லாஸ்ட்லியாக நினச்சாங்க. சாக்சியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தர்ஷிகாவை நினச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. அதனால தான் மக்கள் யாருமே வந்து ஓட்டு போடல. அவங்களுடைய கேமையும் வந்து மக்கள் கழுத்தை நெரிச்சு கொண்டு விட்டாங்க, வெளியே அனுப்பி விட்டாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தர்ஷிகாவுடைய ஆட்டம் அப்படிங்கிறது சுவாரஸ்யமற்றதாகி போச்சு. எவ்வளோ பெரிய கிராஃப்டில் இருந்த தர்ஷிகாவுடைய ஆட்டம் நம்ம டாப்பில் வச்சுருந்தோம். கரெக்டாக முதல் டாப் 3ல் வந்து தர்ஷிகா இருந்தாங்க. நமக்கு முத்து, தர்ஷிகா, ஜாக்லின் தான் இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் அடையாளம் இல்லாமல் சிதைஞ்சு போய் சுக்குநூறாக போனது காரணம் ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ வந்து பேசுகிற பேச்சப்பார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ரியாக்ஷன் பார்த்துடலாம் இப்போ, ப்ரொமோ ரியாக்ஷன். ஓகே, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உள்ளே வர்றாங்க, வந்து குளுத்துறாங்க, பயங்கரமாக கத்துறாங்க எல்லாம், வேறு லெவல் அப்பா அப்படின்னு பயங்கரமாக வந்து ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. சிரிப்பு பாருங்க வந்தோன்னே அட பல்லு போன கிளவியே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நான் அவர் பேரை டேமேஜ் பண்ணலண்ணா. ஐ ஃபீல் தட் இஸ் பேட் அண்ணா. ஏம்மா என்னம்மா நீ சும்மா எதுக்கு மனசில் அடிக்கிறாங்கல்ல? நீ வெளியில் ஒன்று பண்ணம்மா, அதெல்லாம் அடிக்கிறாங்க. எனக்கு தெரியுமா நான் என்ன பண்ணேன்னு. இங்கே பாருங்க, கூட இருக்கவங்க தெரியும். யூ ஆர் நாட் தேட் டு இன்டர்ஃபியர். யூ ஆர் நாட் சப்போஸ் டு இன்டர்ஃபியர் இன் திஸ் ஸ்டூபிட். டோன்ட் டாக் அபவுட் மை டே லூஸ் பேல சென்சிட்டிவ் அப்படின்ற சென்சிட்டிவ் விஷயம்னா நீயும் பேசாத அப்படின்ற. எனக்கும் அவனுக்கு இருக்கிற உறவு என்ன தெரியுமா? என்னது அம்மா ட்ராமாடாதம்மா அப்படின்ட்டேன், முடிஞ்சு போச்சு. உன்னை உங்கள் ட்ராமாவோடயா நாங்களே எப்படிப்பட்ட ஆளுங்க அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. அதுவும் கோச்சிட்டு போகிறதுலாம் பயங்கரமாக இருக்குது. அப்போ ரவீந்தர் ட்ராமா ஆடுறாரா, தர்ஷிகா ட்ராமா ஆடுறாங்களா அப்படிங்கிறது அப்படியே விழவட்டு பார்க்கும் பொழுது
எனக்கு தெரிஞ்சு தர்சிகா மேலே தான் ஒரு ஹோப்பு வரமாட்டேங்குது அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். அந்த பேச்சுக்கு சும்மா வெளுத்து வாங்கன்னு பார்த்தா ஹீ அப்படி பல்லா காட்டிகிட்டு இருக்கு. போங்கடா கொய்யால.